எல்லோருக்கும் வணக்கம். வாருங்கள் கற்போம் யூடியூப் தளத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் மனித நாட்கள் தொடர்பான இலகு நுட்ப முறைகள் பார்க்க போகின்றோம். வாருங்கள் வீடியோக்குள்ள போவோம். வினாவை பார்க்க போறோம். 8 மனிதர்கள் 3 நாட்களில் செய்யக்கூடிய வேலையை 4 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? செய்முறையை நன்கு அவதானித்துக் கொள்ளுங்க. முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டுமென்றா, அவர்கள் தந்த மனிதர்களையும் அவர்கள் தந்த நாட்களையும் வைத்து மனித நாட்களை நம்ம கண்டுபிடிக்க வேணும். அவங்க 8 மனிதர்கள் தந்திருக்காங்க, அதை நான் கோடுறேன். அதே போல 3 நாட்கள் தந்திருக்காங்க. அப்ப அந்த 8 மனிதர்களை 3 நாட்களால பெருக்கும் போது மனித நாட்கள் பெறப்படும். 8 3 24 மனித நாட்கள் பெறப்படும். அப்ப முதலாவது படிமுறை உங்களுக்கு விளங்கிட்டு, அவர்கள் தந்த மனிதர்களை நாட்களால பெருக்கி மனித நாட்களை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது படிமுறை என்ன செய்ய வேண்டும் என்றா, 4 மனிதர்கள் எத்தனை நாட்களை செய்து முடிப்பர் என்று அவங்க வினா தந்திருக்காங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த மனித நாட்களை 4 மனிதர்களால வகுக்க வேணும். அதாவது 24 4ஆல வகுக்க வேணும். வகுத்தீங்கன்னா 6 நாட்கள் விட பெறப்படும். அதாவது அந்த குறித்த வேலையை 4 மனிதர்களும் 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இன்னும் ஒரு வினா பார்க்க போறோம். 6 மனிதர்கள் 4 நாட்களில் செய்யக்கூடிய வேலையை 8 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? முதலாவது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் தந்த மனிதர்களையும் நாட்களையும் பெருக்க வேணும். நான் முதலாவது கோடுறேன். 6 மனிதர்கள் 4 நாட்கள், இரண்டையும் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு மனித நாட்கள் பெறப்படும். அதாவது 6 மனிதர்கள் 4 நாட்களை பெருக்கும் போது 6 4 24 மனித நாட்கள் பெறப்படும். அதன் பிறகு என்ன செய்யணும் என்று உங்களுக்கு தெரியும். 8 மனிதர்களை நான் கோடு போடுறேன். பெறப்பட்ட அந்த மனித நாட்களை 8 மனிதரால வகுக்க வேணும். வகுத்தீங்கன்னா விட வரும். 24 8ஆல வகுத்தீங்கன்னா 3 நாட்கள். அந்த குறித்த வேலையை 8 மனிதர்கள் 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள் என்றது விடையாக வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான வினா, நன்கு அவதானிச்சுக் கொள்ளுங்க. 4 மனிதர்கள் 2 நாட்களில் செய்யும் வேலையை மேலும் 4 மனிதர்கள் இணைந்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? உங்களுக்கு இப்போ செய்முறை தெரியும். முதலாவது மனித நாட்களை கண்டுபிடிக்க வேணும். அவங்க தந்த 4 மனிதர்களை 2 நாட்களால் பெருக்கும் போது மனித நாட்கள் பெறப்படும். 4 2 8 மனித நாட்கள். அதன் பிறகு நல்லா அவதானிச்சுக் கொள்ளுங்க. நான் கோடு போடுறேன். 4 மனிதர்கள் இணைந்தால் என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே 4 பேர் வேலை செய்து கொண்டிருக்காங்க. அவங்களோட இன்னும் 4 பேர் இணைந்து கொள்றாங்க. அப்ப மொத்தம் 8 பேர். அப்ப இங்க 8 பேரை வச்சுதான் நம்ம விடையை காண வேணும். அப்ப மனித நாட்கள் நம்ம கண்டுட்டோம். அதுக்கு பிறகு அந்த 8ஆல வகுக்க வேணும். 8ஆல வகுத்தோம்னா 1 வரும். அதாவது ஒரு நாள் வரும். அப்ப 8 பேர் அந்த குறித்த வேலையை ஒரு நாளில் செய்து முடிப்பார்கள். இறுதி வினா. 6 மனிதர்களுக்கு 4 நாட்களுக்கு போதுமான உணவு 4 மனிதர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது? செய்முறை உங்களுக்கு தெரியும். முதலாவது மனித நாட்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது 6 மனிதர்களை 4 நாட்களால பெருக்குனீங்கன்னா மனித நாட்கள் வரும். 6 4 24 மனித நாட்கள். அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காங்க? 4 மனிதர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது? அப்ப பெறப்பட்ட அந்த மனித நாட்களை 4ஆல பிரிக்க வேணும். 24 4ஆல பிரிச்சிங்கன்னா 6. அதாவது 6 நாட்களுக்கு 4 மனிதர்களுக்கு அந்த உணவு போதுமானதாக இருக்கும்.